திருச்சிற்றம்பலம். குருவாதந்துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நமசிவாய. அன்பர்களே, நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே 2024 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் முதற்கட்டம் பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலிலே தமிழகத்திலே போட்டியிடுகின்ற முக்கியமான விஐபி வேட்பாளர்கள் அவர்களுடைய ஜாதகம் குறித்தும் அந்த ஜாதகத்திலே உள்ள பலாபலன்களை குறித்தும் நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஜாதகம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற திரு தேவநாதன் யாதவ். இவர் அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் தலைவராக இருக்கிறார். யாதவ மகாசபை என்ற அமைப்பை அதனுடைய நிறுவன தலைவராக இருக்கிறார். யாதவ மக்களுடைய அன்பை பெற்றவராக இருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய சின்னமான தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். இப்போ இவருடைய அதோடு வின் டிவி அதனுடைய நிறுவனராக அதிபராக இருக்கிறார். இப்போ இவருடைய ஜாதகத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் சூரியன் இவருடைய ஜாதகத்தில் உச்சமாக இருப்பது மிகச்சிறப்பு. மேஷத்திலே சுக்கிரனும் மீனத்திலே உச்சமாக இருக்கிறார். சந்திரன் மேஷராசியிலே இருக்கிறார். அதாவது இவர் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அது மீனராசியை தொடுகிறது. ஆனால் நம்ம இப்போ வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி நான் இதில் தந்திருக்கிறேன். அதில் மேஷராசி என்று காட்டுகிறது. எப்படி என்றாலும் அந்த ஒரு 2-3 டிகிரிகள் தான் வித்தியாசமாக இருக்கும். அது அந்த லக்கண பாவத்தை வச்சு அதை நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ சூரியன் சந்திரன் புதன் மேஷத்தில் இருப்பதை காண முடிகிறது. விருச்சிக லக்கணமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து இந்த லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்திற்கு 3ஆம் அதிபதி சனி சொந்த வீட்டில் இருக்க வியாழன் அங்கே நீசபங்க ராஜயோகத்தை பெற்றவராக இருக்கிறார். அது மிகச்சிறப்பு. செவ்வாய் லக்னாதிபதி நீசம் பெற்று காணப்படுகிறார். ராகு சிம்மத்திலே இருக்க கேது கும்பத்திலே இருக்கிறார். இப்போ இந்த ஜாதகத்தில் மிகச்சிறப்பான அம்சங்கள் என்னவென்றால் சுக்கிரனும் சூரியனும் அடுத்தடுத்து உச்சகதியிலே இருப்பது மிகச்சிறப்பு. வியாழன் நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பது சிறப்பு. சனி ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. கும்ப கேது சிம்ம ராகு இதெல்லாம் மிக மிக அருமையான அமைப்பு. இந்த செவ்வாய் நீசம் பெற்றது அதாவது 6ஆம் அதிபதியமாக இருப்பதனால அது ஒரு வகையான விபரீத ராஜயோகம் மாதிரியும் செயல்படும். ஒரு பலகீனத்தையும் கொடுக்கும், ஒரு பலத்தையும் தரும். ரெண்டும் கலந்துருக்கிறது. இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதகத்தில் ராகு அதாவது சிம்ம ராகு சிம்மாசன ராகு என்று பெயர். அதாவது சிம்மத்தில் ராகு இருந்து பார்த்துக்கிடுங்க. ஒரு ஜாதகத்தில் சிம்மத்தில் ராகு இருந்து அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த சூரியன் பலம் வாய்ந்தவராக இருந்தால் அந்த சூரியன் மூலமாக பெற்ற பலத்தை வைத்து ஒரு பெரிய சிங்காசன அமைப்பு போல, அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஜாதகர் ஒரு அரசனாக, அதாவது தனக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கின்ற சாமர்த்தியம் உள்ளவராகவும் அந்த கூட்டத்திற்கு தலைவராக இருந்து வழி நடத்துகின்ற தன்மை உடையவராகவும் இருப்பார். அவருக்கென்று ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு நல்ல கூட்டம் அமையும். அந்த கூட்டத்தை சேர்க்கும் திறமை இருக்கும், ஜன வசீகரம் இருக்கும். இப்போ இந்த வகையில் பார்த்திங்கன்னா சிம்ம ராகு என்பதனாலே சூரியன் உச்சம் பெற்றதுனாலே இவர் யாதவ மகாசபை என்ற அமைப்பை ஏற்படுத்தி யாதவ மக்களுடைய அன்பை பெற்றவராக அதற்கு வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த அமைப்பின் மூலமாக. அதோடு கல்வி முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சேவை செய்து வருகிறார். ஒரு பெரிய ஒரு கலைத்துறையில் எடுத்துக்கிட்டால் சுக்கிரன் உச்சமாக இருப்பதனால வின் டிவி அதிபராக இருக்கிறார். இப்படி பன்முக தொடர்புகளுக்கு இந்த ஜாதகம் மிக பொருத்தமாக இருக்கிறது.
அடுத்து கேது வந்து பார்த்திங்கன்னா கும்பகேது. கும்பத்திலே கேதுனுடைய பலன் என்னவென்றால், கும்பத்திலே கேது இருந்து சனி அந்த ஜாதகத்தில் பலம் பெற்றால் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி பலம் பெற்று விட வேண்டும். இப்போ இவருக்கு மகரத்தில் சனி பலம் பெற்று விட்டார், சொந்த வீட்டில் இருக்கிறார் கும்பகேது. கும்பத்திலே கேது இருந்தால் ஒரு கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவராகவும், தன்னை நம்பியவர்களுக்கும் அதே ட்ரைனிங் கொடுத்து தனக்கென்று ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு கூட்டத்தை, தன் மீது அன்பு செலுத்துகின்ற, தான் சொன்னால் கேட்கின்ற, தனக்கென்று ஒரு செல்வாக்கை தருகின்ற. இப்போ கும்பத்தில் கேது இருந்து சனி வலிமை பெற்று அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு ஜாதகர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி அந்த ஜாதகர் வந்து நேர்மையான ஒரு அதிகாரியாக இருப்பார். அவரை பார்த்த உடனே ஒரு மரியாதையும் பயமும் ஏற்படும். ஏன்னா அந்த நேர்மை, அதோடு ஒரு கடமையும் கண்ணியத்தோடு இருப்பார். மிகவும் தைரியமாக இருப்பார், அஞ்ச மாட்டார். எந்த ஒரு பிரச்சனைனாலும் நேர்மையின் பக்கம் நின்று எதிர்கொள்வார். அப்போ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி உள்ளவங்க ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, அவர்கிட்ட பேச முடியாதப்பா ரொம்ப கரெக்டாக இருப்பார், ஐயா ஐயா வாங்க அப்படின்னு ஒரு யாருமே ஒரு மரியாதை கொடுக்க. இந்த கிராமத்துல அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பெரிய ஒரு நியாயமான ஒரு நாட்டாமை வந்திருக்காங்கன்னா ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு நாட்டாமக்காரர் வந்திருக்காருன்னு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க. அவரும் நேர்மையாகவும் நல்ல ஒரு அந்தஸ்து மிக்கவராக இருக்கும்போது தான் அந்த மரியாதை கிடைக்கும். அந்த மாதிரியாக கும்பகேது வழி நடத்துவார். அப்போது இந்த மாதிரியாக பல சிறப்புகள் இருக்கின்ற ஜாதகமாக இருக்கிறது. இதில் வந்து நான் இந்த ராகு குறித்து ஏன் நீங்கள் இந்த ஜாதகத்தில் குறிப்பிடுகிறேன்னு சொன்னால், இதற்கு வந்து கடந்த திசை வந்து செவ்வாய் திசை. அந்த திசை வந்து அரசியலிலே இவருக்கு சில தோல்விகளை சந்திப்பதற்காக செவ்வாய் நீசம் பெற்று போனார். ஆனால் அந்த திசை முடிஞ்சிட்டுது. இப்போ ராகு திசை தனது புத்தியை கடந்து வலிமை மிக்க ஒரு ராகு திசையாக சிங்க ராகு, சிம்மாசன ராகு, அதுலேயும் சூரியன் உச்ச வேற பெற்றிருக்கிறார். அதனால் இந்த திசை வந்து மிகவும் வலிமை பெற்ற ஒரு திசையாக அவருக்கு இருப்பதனாலே இதனுடைய நிலைமை எப்படி, அதாவது வலிமை பெற்ற ஒரு திசை, ஜாதகத்தினுடைய மொத்த தரத்தை சொல்லிவிட்டேன், அதில் உள்ள ப்ளஸ்ஸு பூரா சொல்லிட்டேன், அதில் எந்தெந்த மைனஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். அதனால் இந்த ஜாதகம் வந்து இப்போ வந்து நல்ல திசை நடந்து கொண்டிருப்பதனால இது வந்து ஒரு வலிமைமிக்க ஜாதகம் என்று தான் கருத வேண்டும். ஏப்ரல் 19க்கு பிறகு நாம் மீண்டும் என்ன செய்வோம், இந்த ஜாதகம் குறித்து மீண்டும் கருத்துக்களை பதிவு செய்வோம். இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் ஒரு கருத்துக்கு வந்திருக்க முடியும். ஆமாம், உங்களுக்கும் சில கருத்துக்கள் தெரியும், ஜோதிடம் இருந்தவர்களுக்கு இதில் ஒரு சில புதிய கருத்துக்கள் உங்களுக்கும் தோன்றலாம். ஒரு கருத்து கணிப்பு ஜோதிட ரீதியாக எவ்வாறு என்பதை உங்களால் உணர முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.